See, Sai has come to stay. He is in the reckoning. He will continue to be in the reckoning. சாயெல்லாம் இனிமேல் மறந்துட்டுலாம் டீம் செலக்ட் பண்ணலாம் உட்கார மாட்டாங்க. சாயெல்லாம் சின்ன பையங்க. அவங்களாம் இன்னும் போக வேண்டிய தூரம் எவ்வளோ இருக்குது, இன்னும் ஒரு 10 12 15 வருஷம் ஆக கிரிக்கெட் அவர்கிட்ட இருக்குது. அதனால் அவரெல்லாம் ஓரம் தள்ளிலாம் போக முடியாது. உட்காந்து பேசணும், அவர்கிட்ட இருக்கிற குறைபாடுகள்லாம் பேசணும். கொஞ்சம் லெக்கில் டெம்டிங் இருக்குது அவருக்கு, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஐயா, இது ரெட் பால் கிரிக்கெட், இது ஒயிட் இல்லை, ரெண்டுத்துக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. உனக்கு கலர் பிளைண்ட்னஸ் இருந்ததுன்னா போகிறதோட அதுக்கு டெஸ்ட் எடுத்துகிட்டு வா, இது வேறு அது வேறு. நீ ஸ்ட்ரோக் ஆடணும் அப்படிங்கிறதுல மறுப்பு கிடையாது. ரன்ஸ் வேணும், ரன்ஸ் அடிக்கணும், விக்கெட் எடுக்கணும், அதான் கிரிக்கெட்டு. ஆனால் ரன்ஸ் எப்படி அடிக்கணுங்கிறதுக்கு இருக்குது. நீங்கள் அதனால் சும்மா லெக்கில் பால் விழுந்தாலே நான் அடிக்க தான் போவேன் அப்படின்னா ரிப்பீட்டடாக அவரை செட் பண்ணுறாங்க. அது இப்படியே போச்சுன்னு வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு 2-3 மேட்ச் இல்லை, இன்னும் ஒரு 1 or 2 சீரீஸ் இந்த மாதிரி அவர் போனார்னா அந்த கிராஃப் இறங்க ஆரம்பிச்சிடும். இந்த இடத்துல சாய் சுதர்ஷன் இஸ் அ வெரி ஸ்மார்ட் கிரிக்கெட்டர், உழைப்பாளி. அதாவது அவர் அதனால் அவர்கிட்ட அவர் ஒரு வேளை திருத்திக்க மாட்டாரா அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம். கண்டிப்பாக திருத்திப்பார். அவர்கிட்ட இருக்கிற மிஸ்டேக் என்னன்னு அவருக்கு நல்லா தெரியும். கண்டிப்பாக திருத்திப்பார். ஹீ வில் பி தேர் இன் த ஸ்குவாட் ஆல்வேஸ், நோ டவுட் அபவுட் இட்.